ஹலோ எவ்ரிவன். அல்காரிதம் அனாலிசிஸில் ஹஃப்மன் ட்ரீ ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஹஃப்மன் ட்ரீனா என்னென்னா, ஹஃப்மன் ட்ரீ இஸ் அ கன்ஸ்ட்ரக்ட் ஃபார் என்கோடிங் அ கிவன் டெக்ஸ்ட்டு. இப்போ நமக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை நம்ம ஒரு பிட் சீக்வன்ஸை அலோகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த பிட் சீக்வன்ஸை வந்து நம்ம கோட் வேர்டுன்னு சொல்கிறோம். இந்த ஹஃப்மன் ட்ரீ எங்கே நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, டேட்டாவை கம்ப்ரஸிங் அல்காரிதம். கம்ப்ரஸ்னால் நமக்கு எந்த ஒரு டேட்டாவுமே ரொம்ப லென்த்தாக போனால் என்ன, ரொம்ப டிலே ஆகும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. ஸோ அதை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹஃப்மன் ட்ரீ யூஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். Construct a Huffman tree for the following sequence and generate code for the given character with frequency. A equal to 10, B equal to 15, C equal to 12, D equal to 3, E equal to 4, F equal to 4, G equal to 13, H equal to 1. இதை இப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ஹஃப்மன் ட்ரீ ப்ராப்ளம். A equal to 10, B equal to 15, C equal to 12, D equal to 3, E equal to 4, F equal to 4, G equal to 13, H equal to 1. இப்போது ஸ்டெப் 1 என்னென்னா, அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு H1, D3, E4, F4, A10, C12, G13, B15 நமக்கு கிடைக்கும். இப்போது ஸ்டெப் 2 என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 நோடை நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 நோடை ஆட் பண்ண என்ன வரும்? 4 வரும். ஸோ அதுக்கு நம்ம ஹஃப்மன் ட்ரீ ட்ரா பண்ண போகிறோம். ஹஃப்மன் ட்ரீ வந்து 1, 3 ஆட் பண்ணோம்னா 4. இந்த 4 நமக்கு எப்படி வந்துச்சு? H1ஐயும் D3ஐயும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 4. அதை வந்து நம்ம சப்ட்ரீயாக ட்ரா பண்ணிக்கணும். இப்போது நம்ம வந்திருக்க 4 வந்து மேலே அரேஞ்ச் பண்ண மாதிரி அதையும் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம கிடச்சிருக்க 4 வந்து இன்டர்னல் நோடுன்னு எடுத்துக்கணும். அப்போது இன்டர்னல் நோடு 1, 4. இப்போ இந்த இன்டர்னல் நோட் 4 வந்து ஆல்ரெடி நமக்கு E4, F4ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். F4, A10, C12, G13, B15 பேலன்ஸ் இருக்க நோடு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 நோடை ஆட் பண்ணணும். இப்போ இன்டர்னல் நோடு 1ஐயும் E8 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 ஒரு ட்ரீ ட்ரா பண்ண போகிறோம். இன்டர்னல் நோடு 4ஐயும் E4ஐயும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 8 கிடைக்கும். அதை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த 4ஐயே நான் சர்க்கிளில் போட்டிருக்கேன்னா 4 வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டெப் 2ல் அதுக்கு ஹஃப்மன் ட்ரீ ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து 4 வந்து சர்க்கிள்லையும் E4ன்றதை நம்ம பாக்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 8 வந்து இந்த அரேஞ்ச் பண்ண ஆர்டரில் எங்கே வரும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ 8ஐ வந்து இன்டர்னல் நோட் 2ன்னு எடுக்கணும். அப்போது எங்கே ப்ளேஸ் ஆகும்? இப்போ இன்டர்னல் நோட் 4ம் ஈயும் போயிடுச்சு. அப்போ F4, இன்டர்னல் நோட் 2 வந்து நமக்கு 8, A வந்து 10, C இருக்கிறது 12, பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதணும். G வந்து 13, B வந்து 15. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 நோட ஆட் பண்ணணும். 8 + 4 நமக்கு என்னது? 12. இப்போ நம்ம அதுக்கு ஒரு சப்ட்ரீ என்ன வரும்? F/4 அண்ட் இன்டர்னல் நோட் 8 வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம எதில் போடணும்? சர்க்கிளில் போடணும். 8. இப்போ நமக்கு 12 ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை நம்ம போய் இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணணும். இப்போது இந்த 8 வந்து நமக்கு எப்படி பிரித்தோன்றதே இங்கே கீழே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி பிரித்தோம்? 8 வந்து 4, அப்புறம் E4ன்றதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இதே மாதிரி நம்ம போய் அரேஞ்ச் பண்ணிடணும். இது வந்து இன்டர்னல் நோடு 3. இப்போ நான் பிரித்ததுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா, A10, இன்டர்னல் நோட் 3 வந்து நமக்கு 12 கிடச்சிது. ஸோ 12 ஆல்ரெடி நமக்கு இருக்கிற பேலன்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதிடணும். C12, G13, B வந்து 15. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 நோட ஆட் பண்ணணும். எப்போயுமே நம்ம ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட்டு 2 நோடு தான் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ 10 + 12, 22. இந்த 22 எப்படி வந்துச்சு? A10ஐயும் இன்டர்னல் நோடோட 12ஐயும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 22 வருது. இந்த 12 நம்ம எப்படி பிரித்தோம்? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? F4ஐயும் 8ஐயும் பண்ணோம்னா, அப்போ அதவே நம்ம இங்கே எழுதணும். F4 and 8. 8ஐ வந்து நம்ம எப்படி பிரிச்சிருந்தோம்? 4 and E4 பிரித்தாச்சு. இப்போ 22ஐ போய் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். 22 இப்போ எங்கே வரும்? லாஸ்ட் நோட தான் வரும். ஏன்னா 15ன்றது 22ஓட கூட இருக்குது. ஸோ அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது எழுத போகிறோம். C12, G13,
B15 அண்ட் இன்டர்னல் நோடு இது எத்தனாவது 4th. அப்போ 422. இப்போ ஃபஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 25. 25 எப்படி பிரிக்கலாம்? C12 அண்ட் G13. இதை நம்ம பிரிக்க முடியாது, ஏன்னா இது ரெண்டுமே நம்ம இன்னும் சால்வ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் இந்த 25 எங்கே வரும்? இன்டர்னல் நோட் 4க்கு அடுத்து தான் 25 வரும். நெக்ஸ்ட்டு B15 இன்டர்னல் நோட் 4 22 இன்டர்னல் நோடு எத்தனாவது 5th. ஸோ 25 இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அகைன் ஃபஸ்ட்டு 2 நோடை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் 2 நோடு ஆட் பண்ணோம்னா 37. 37 நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கலாம், சப்ட்ரியாக பிரிக்கலாம்னா B15 அண்ட் இன்டர்னல் நோட் 22 நம்ம ஆல்ரெடி பிரித்து வச்சுருந்தோம். இந்த 22 நம்ம ஆல்ரெடி எப்படி பிரிச்சிருக்கோம், A10 12 எப்படி பிரிச்சிருக்கோமா, அதவே நம்ம இங்கேயும் ஆட் பண்ணிக்கணும். A12 அண்ட் 12 A10 12 அப்படின்னு பிரித்ததுக்கப்புறமா 12 எப்படி நமக்கு ஆகும்னா F4 அண்ட் 8 வந்து 4 அண்ட் E4 நமக்கு சப்ட்ரியாக பிரித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ 37 கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ போய் இங்கே அரேஞ்ச் பண்ணணும். 37 எங்கே வரும்? இன்டர்னல் நோடு 5 பக்கத்தில் தான் இன்டர்னல் நோடு 637 வரும். இதை நம்ம இப்போ எழுதிக்கலாம். பி போயிடுச்சு. இன்டர்னல் நோடு 5 வந்து 25, இன்டர்னல் நோடு 6 வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 37 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 37 இங்கே எழுதியாச்சு. இப்போ இன்டர்னல் நோடு 5 அண்ட் இன்டர்னல் நோடு 6 ஆட் பண்ணோன்னா நமக்கு 62 கிடைக்கும். இந்த 62 நம்ம எப்படி எழுதணும்னா 25 சர்க்கிளில் தான் போடணும், ஏன்னா அது இன்டர்னல் நோடு, அண்ட் 37. 25 நம்ம எப்படி நம்ம ஸ்டெப்பில் பார்த்தோன்னா C12 அண்ட் G13. அதே மாதிரி 37 வந்து B15 அண்ட் 22 நம்ம எழுதணும். இந்த 22 நம்ம சப்ட்ரியாக பிரித்தோம். A வந்து நமக்கு 10 அண்ட் 12. இந்த 12 வந்து F4 அண்ட் 8 வந்து நமக்கு 4 அண்ட் E வந்து 4. இதுதான் நம்மளோட ஃபைனல் சப்ட்ரி. இந்த சப்ட்ரிக்கு இப்போ நம்ம ஹஃப்மன் கோட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது கிடச்சிருக்க நம்ம ஹஃப்மன் ட்ரீக்கு எப்படி ஹஃப்மன் கோட் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இதான் நம்ம கிடச்சிருக்க ஹஃப்மன் ட்ரீ. இதில் வந்து இது பேரண்ட் நோட், இது சைல்டு நோட். லெஃப்ட் சைல்டு நோடுக்கு 0ன்னு நம்ம அசைன் பண்ணணும், ரைட் சைல்டு நோடுக்கு நம்ம 1ன்னு அசைன் பண்ணணும். இதே மாதிரி தான் லெஃப்ட்டுக்கு 0, ரைட்டுக்கு 1, லெஃப்ட் 0 அண்ட் 1. இது மாதிரி நம்ம ஹஃப்மன் ட்ரீயில் ட்ரா பண்ணிக்கணும், அசைன் பண்ணிக்கணும். 0 அண்ட் 1, லெஃப்ட்னா 0, ரைட்னா 1, லெஃப்ட் 0, ரைட் 1, லெஃப்ட் 0 அண்ட் ரைட் 1, லெஃப்ட் 0 அண்ட் ரைட் 1. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஹஃப்மன் கோட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிடச்சிருக்க ஃபைனல் ஹஃப்மன் ட்ரீயில் வந்துட்டு லெஃப்ட் நோடுக்கு வந்து சைல்டு நோடுக்கு வந்து 0னும் ரைட் சைல்டு நோடுக்கு 1ன்னு நம்ம அசைன் பண்ணிக்கணும். இப்போது இது மூலமாக ABCDEFG வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். ஹஃப்மன் கோட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம இங்கே A எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ இந்த A கோடு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 1 0. அந்த A வந்து எது வழியாக வருதுன்னு பார்க்கணும். 37ல் 1, 22ல் 1, Aல வந்து 0. இப்படி தான் வரணும். ராங்காக நம்ம இப்படி போய் கண்டுபிடிச்சிடக்கூடாது. Aல வந்து இங்கே வந்து 1 1 0. அப்போ Aவோட வேல்யூ என்ன 1 1 அண்ட் 0. இதே மாதிரி B கண்டுபிடிக்கணும். B வந்து இங்கே கட் ஆயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் 1 அண்ட் 0. இதான் என்னது Bயோட வேல்யூ 1 அண்ட் 0. C நம்மளோட இதில் C எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது 0 1 அப்படின்னு ராங்காக கண்டுபிடிக்கக்கூடாது. C எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 0 அண்ட் 0 அதுதான் Cயோட வேல்யூ 0 அண்ட் 0. D எங்கே இருக்குது நமக்கு, இங்கே வந்து நம்ம 4ஓட சப்ட்ரி வந்து ஆட் பண்ணாமல் இருந்தோம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதுக்கும் 0 அண்ட் 1 நம்ம கொடுத்தாச்சு. இங்கே இருக்குது நமக்கு இப்போ D. இப்போ D வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1 1 1 1 1 0 அண்ட் 1. இங்கே கட் ஆனதுக்கப்புறமா இங்கே போயிட்டு தான் நமக்கு D இங்கே வருது. ஸோ அப்போ 1 1 1 2 3 4 5 5 ஒன்ஸு 0 அண்ட் 1. இதுதான் நமக்கு Dயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து E எங்கே இருக்குது, நம்ம இங்கே வந்து இங்கே இருக்குது. அப்போது 1 2 3 4 5.
E வந்து நமக்கு 5 ones 1 2 3 4 5. F எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 1 1 1 0. இதான் நம்மளோட Fஓட வேல்யூ 1 1 1 and 0. G இங்கே இருக்குது 0 and 1. இதான் நம்மளோட Gயோட வேல்யூ. H எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 1 1 1 1 0 and 1. ஊடால நம்மளால் டைவர்ட் ஆகிடக்கூடாது. 1 1 1 1 அங்கிட்டு இங்கே வரணும். அப்போது 4 ones 00. 1 and 00. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஹஃப்மன் கோட் கண்டுபிடிக்கிறது. லாஸ்ட் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ ஹஃப்மன் ட்ரீ கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். கொடுத்துருக்கிறது நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கலன்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 2 நோடை ஆட் பண்ணணும். 2 நோடை ஆட் பண்ணி அதை எப்படி நம்ம ஆட் பண்ணி எந்த 2 நோடை ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வருதோ அதை வந்து பாக்ஸில் பண்ணி எழுதிடணும். அப்புறமா வந்த ஆன்சர் வந்து நம்ம பண்ண அசெண்டிங் ஆர்டரில் எங்கே ப்ளேஸ் ஆகணுமோ அதுவுமே அசெண்டிங் ஆர்டரில் தான் ப்ளேஸ் ஆகணும். அப்போ நமக்கு இங்கே 4 கிடச்சதுனால இன்டர்னல் நோடு 4 1 வந்து 4 அப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க நோட அப்படியே இங்கே எழுதிடணும். ஸ்டெப் 3 வந்துட்டு அடுத்த 2 நோட ஆட் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ 4 + 4 8. எது 2 ஆட் பண்ணணும், இன்டர்னல் நோடு 4ஐயும் E4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு வருது. ஸோ அதையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது பண்ணதுக்கப்புறமா திருப்பி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணோம்னா E4 இன்டர்னல் நோடு 8 அண்ட் A10 C12 G13 B15 கிடைக்கும். திருப்பி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் 2 நோடு ஆட் பண்ணுறோம். 8 + 4 வந்து 12 கிடைக்கும். இதையும் நம்ம இது மாதிரி பிரிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெப் 5 வந்து 22ன்னு கிடைக்கும். எப்படி 10ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணோம்னா 22 அண்ட் நம்ம இதே மாதிரி சப்ட்ரியாக பிரிச்சிடணும். பிரித்ததுக்கப்புறமா 22 எங்கே ப்ளேஸ் ஆகும், நமக்கு லாஸ்ட் நோடு வந்து 15 இருக்குது. 15 கம்மி, 22 தான் ஜாஸ்தி. ஸோ இன்டர்னல் நோடு 4 வந்து பிக்கு அடுத்து தான் ப்ளேஸ் ஆகும். நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா திருப்பி அரேஞ்ச் பண்ணி எழுதிடணும். ஸ்டெப் 6 வந்து நம்ம 25 வரும். எப்படி சிஐயும் ஜிஐயும் ஆட் பண்ணோம்னா 25. நெக்ஸ்ட் அதை எழுதி இன்டர்னல் நோடு 5 வந்து 22க்கு அடுத்து வரும். அதாவது இன்டர்னல் நோடு 4க்கு அடுத்து 25 ஆட் பண்ணிவிட்டு இதை 2ஐயும் இப்போ ஆட் பண்ணணும். ஸ்டெப் 7 வந்து 15ஐயும் 22ஐயும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 37 நமக்கு எப்படி கிடைக்கும், B15ஐயும் இன்டர்னல் நோடு 22ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை ட்ரா பண்ணிடணும். 37 வந்து நமக்கு பிக்கஸ்ட் நம்பர். ஸோ இன்டர்னல் நோடு 5க்கு அடுத்து தான் இன்டர்னல் நோடு 6 வரும். அப்போ 37 இங்கே ப்ளேஸ் ஆகிட்டு ஸ்டெப் 8 வந்து திருப்பி நம்ம இதை 2ஐயும் ஆட் பண்ணி அதுக்கு சப்ட்ரீ வரைஞ்சிடணும். இதான் நம்மளோட ஃபைனல் ஹஃப்மன் ட்ரீ. இந்த ஹஃப்மன் ட்ரீயை வச்சு நம்ம ஹஃப்மன் கோட் கண்டுபிடிக்கணும். இந்த ஹஃப்மன் கோடு வந்து நம்ம ஃபைனல் ட்ரீயை ட்ரா பண்ணிவிட்டு ஹஃப்மன் கோடில் இது பேரண்ட் நோடு, இது சைல்டு நோடு. லெஃப்ட் சைல்டு நோடுக்கு 0னும் ரைட் சைல்டு நோடுக்கு 1னும் நம்ம அசைன் பண்ணிவிட்டு இதே மாதிரி லெஃப்ட் 0 ரைட் 1 லெஃப்ட் 0 ரைட் 1 அசைன் பண்ணதுக்கப்புறமா ஏபிசிடியோட வேல்யூஸை தான் ஃபைண்ட் பண்ணணும். அதுதான் ஹஃப்மன் கோடோட வேல்யூஸ்னு. இப்போ ஏ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், 1 1 0. நம்ம 1 வந்து இந்த பாத் எது வழியாக வருதுன்னு பார்க்கணும். ஏ வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். 1 1 and 0. அப்போ 1 1 0. பி வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ 1 0 எழுதிட்டோம். சி வந்து நமக்கு இங்கே இருக்குது. 0 and 0 எழுதிட்டோம். டி வந்து இங்கே இருக்குது. 1 1 1 1 1 and 0 and 1 ஃபைனலி இங்கே எழுதியாச்சு. நம்ம இ வந்து நமக்கு இங்கே இருக்குது. 1 1 1 1 1 5 ones வரும். நம்ம அதை எழுதியாச்சு. எஃப் வந்து இங்கே இருக்குது. 1 1 1 0 எழுதியாச்சு. ஜி வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 0 and 1. ஹச் வந்து 1 1 இங்கே இருக்குது. 1 1 1 1 0 1 0 0 இங்கே வந்துருச்சா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஹஃப்மன் கோட் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.